marvelous, wonderful, my தளபதி. இப்போ நீங்க லவ் பண்றீங்க, சும்மா பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. அது என்ன பேசுது நான் பாப்பீங்க. ஐயோ ஐயோ இந்த பையன் என்னோட சினிமா வாழ்க்கையை முடிக்க போறான். இது அதுக்கும் மேல. Hello, this is actor Susan George. You're watching me on talksofcinemas.com. நீங்க தளபதியோட பெரிய ஃபேன் கேள்விப்பட்டேன். நானும் உன்னை விட நான் வெறித்தனமான ஃபேன். ஹலோ, நாங்கள் வெறித்தனம் அந்த வெறித்தனம் ஃபேன். நாங்கள் பார்த்தீங்களா இப்படி தளபதினு இப்படி உள்ளே போவோம். தளபதி நரம்பு ஃபுல்லாக தளபதி. இல்லையே விஷால் லூப்பு எப்படி தளபதிக்கு போவோம்? யோ தளபதி புரட்சி தளபதி எப்படி ஒன் சூப்பர் ஒன் மை தளபதி. ஏங்க நான் எதுக்கு ஈஸியாக இருக்கேன்? சூப்பர் பெஸ்ட் மச் பெட்டர் மார்வெலஸ் வண்டர்ஃபுல் இது தனி எபிசோடாவே போறோம். தளபதி செம்ம வேற லெவல்ல மாஸ் சூப்பர் ஸ்டார் பக்கா மாஸ் ஸ்டார் தலைவர் மட்டும் பக்கா மாஸ் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாருங்க பக்கா மாஸ் வேற லெவல் டவுலுத்து எப்பவுமே டவுலுத்து பக்கா மாஸ். நான் எல்லாருக்குமே சொல்றேன், நீ இவருக்கும் சொல்றேன், எப்பவுமே ஒரு ஆக்டர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒருத்தர் பிடிக்கணும்னா அவர் பிடிக்கும். என்ன விஷயம் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே ரொம்ப போறணும். ஓகே நான் எதுக்கு ஈஸியார்ல இருக்கேன் தெரியுமா? தளபதி ஈஸியா இருக்கிறது தான் நானும் ஈஸியார்ல இருக்கேன். அந்த அளவுக்கு தளபதி ஃபேன் நான். தளபதி ஈஸியார்ல இருக்காருல்ல? ஆமா, வீடு ஈஸியார்ல தான் இருக்கு. நான் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியா? அந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன் நால. நான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்க போயிட்டு எட்டி பார்த்துட்டு வருவேன். அப்படியா? ஏங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்றேன். பதிவு பண்ணி ஆகணும். இது கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும். இது வந்து என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நினைத்தேன் வந்தாய் ரிலீஸ் ஆகும்போது நான் 8th ஸ்டாண்டர்ட். இதுக்கு வந்து பங்க கலாய் வந்து கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. தட்ஸ் ஓகே. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது என்னால. ஓகே. அது வந்து நான் சாந்திநிகேதன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஹரின்னு ஒரு பையன். ஸ்கூல் ப்ரமோஷன் பண்ணீங்களா? இல்லங்க, அந்த ஸ்கூல்ல மூடிட்டாங்க. ஸோ ஹரின்னு ஒரு பையன், அவன் வந்து உங்களை மாதிரி நான் தாண்டி விஜய் ஃபேனுன்னுவா. எனக்கும் அவனுக்கும் சண்டே வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு 50 பைசாக்கெல்லாம் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி ஆக்டர்ஸ் போட்டோ வரும். ஆமா, ஞாபகம் இருக்கு. அதுல நம்ம பேர் கூட ஒட்டிக்கலாம். நம்ம எதை வேணாலும் ஓட்டலாம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து பாக்கெட் மணி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் தெரியாது பாக்கெட் மணி. நான் வச்சு என்ன பண்ண போறேன், மம்மி சோறு கொடுத்து அனுப்புவாங்க. அண்ட் இல்லைன்னா நம்ம மற்றவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாம சாப்பிடுறது. ஓகே, வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இட் வாஸ் நெசசரி ஃபார் மீ. இந்த பையன் வந்து அது வந்து கார்ட்ஸ் மாதிரி கொட்டை வச்சு இதை பத்தியா நீ என்ன பெரிய ஃபேனு. நான் என்ன பண்ணுவேன், அப்போத்துலேருந்து போய் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து 10 ரூபாய் எடுக்கிறது, 5 ரூபாய் திருடிட்டு வந்து இந்த நான் வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் காம்படிஷனே போடுவோம். நான் வந்து அப்போ பேராகிராஃப் நோட் இருக்கோம். ஒரு காம்படிஷன். ஆமா, ஸ்கூல்ல டிராமா டான்ஸ் காம்படிஷன். விஜய் நாங்க இன்னமும் சண்டை போடுவோம். நான் வந்து ஒரு பேராகிராஃப் நோட் இருக்கும் தெரியுமா அப்பலாம்? ஆமா, அதுல ஒட்டி வைப்பீங்க போட்டோவை. ஆமா, ஒட்டி வச்சிட்டு. சூப்பர், நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி நான். ஓகே. and இப்போ எனக்கு தனுஷ் சார் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே. பட் only after விஜய். ஓகே, அதே மாதிரி தான் எங்களுக்கும். எங்க பேராகிராஃப் நோட் எடுத்துக்காம பேராகிராஃப் வீட்ல சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன் டீச்சர் கிட்ட. ஆமா. क्वेश्चन என்னன்னா, விஜய் சார் நடிச்ச படங்கள்ல இருந்து அவரோட பவர்ஃபுல்லான 5 டயலாக் சொல்றீங்க. I'll give you 7 seconds. எங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விஜய் சார் நடிக்கும்போது நான் விஜய் சார் மூஞ்சியே தான் பாப்பேன். அவர் என்ன பேசுறாரு தெரியும். அவனோ நடிக்கிறாரு, டயலாக் பண்ண நடிக்கிறாரு. பரவாயில்லை, டயலாக் கமான் இந்த மாதிரி மச்சான் போங்க வேற. 1 இப்போ நீங்க லவ் பண்றீங்க, சும்மா பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. அது என்ன பேசுது நான் பாப்பீங்க. இல்ல லவ் பண்ணல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா இப்போ எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு பொண்ணு இருக்குது, அவங்க வயசு ஆயிடுச்சு. மாறின்னு தான் சொன்னேன். இவருக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க ஐஸ்வர்யா ராய. ஓகே கேளுங்க. நீங்க வந்து லவ் பண்ணல, தப்புன்னு ஒரு பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி எதிர்க்க உட்காந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கு. அது என்ன கண்டென்ட் பேசுது, அது என்ன பேசுது நான் பாப்பீங்க. கண்ணை பாடுறா, மூக்கு பாடுறா, அப்படிதானே இருக்கும். இப்போ அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. சரி ஓகே, தளபதி நடிச்ச 5 படம் சொல்லுங்க 5 செகண்ட்ல. 1 தளபதி நடிச்ச 5 படம். தளபதி நடிச்ச 5 மூவிஸ், ரீசன்ட் 5 மூவிஸ். 1 2 சர்க்கார், 3 நினைத்தேன் வந்தாய், அப்புறம் பூவே பூச்சிடுவா. 5 சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால தம்பி பாவன் சொல்லிட்டு நான் மேக்ஸ்ல வீக்னு ப்ரூவ் தம்பி பாவன் மன்னிச்சு விடலாம், இல்ல டாஸ்க் எதனா கொடுக்காம கூட விடலாம். எஸ்
என்ன மன்னிச்சு விட்டுறீங்களா? அடுத்த கேள்வி ஏய் இல்ல பேபிமா இப்ப பாரு. என்ன பண்ண போறீங்க? இருமா ரெடி ஆவறேன். ஏன்னா உங்களை மாதிரி நான் ஃபோன்ல கூகுள் சர்ச் எல்லாம் வச்சுட்டு பார்த்து கேள்வி கேட்கல. ஓகே இது வந்து கொஞ்சம் எமோஷனலான கேள்வி. எமோஷனலான கேள்வி. லவ் பண்றீங்க? சத்தியமா இல்ல. ஐயோ சீன். ஓகே இந்த மாதிரி ஒன்னு நடக்குது வாழ்க்கையில. நடக்குதா? ஓகே ஓகே லவ் பண்றீங்க. லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அது ஆனா அந்த லவ் ஒரு 8 இயர்ஸ் அப்படி. ஓகே அது பிரேக் ஆகுது. நீங்க உடனே இன்னொரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களுக்கு. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் and you know that she loves you. நீங்க உடனே அங்க போய் உட்கார்ந்துப்பீங்களா? லவ் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? ஓகே சிச்சுவேஷன். ஓகே ஓகே ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ். ஓகே நீங்க உடனே அதை எடுத்துப்பீங்களா? இல்லனா டைம் எடுத்து உட்கார்ந்து அந்த 8 இயர்ஸ் ஏன் பிரேக்கப் ஆச்சு, ஏன் தப்பு என்ன, நான் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு பண்ணுவீங்களா? இல்லைன்னா அந்த பொண்ணை நான் வெறுப்பேத்துறேன்னு இந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு பாரு, ஃபோட்டோ பாரு, இது பாரு, அதை பாருன்னு பண்ணுவீங்களா? ஆக்சுவலி நான் 96 ராம் மாதிரி. என்னங்க 96 ராம் மாதிரி ஜானுவரி வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். ஜானு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. போட்டோம் வெயிட் பண்ணுவேன் நான். சத்தியமா வெயிட் பண்ணுவேன். நம்பிட்டேன். இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபன்னாக இருக்கீங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, ஓகேங்களா? மனசில் எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறீங்க. நெகட்டிவ் ரோலே பண்ணிட்டு இருக்கீங்களே, அது எப்படி இப்போ சிரிச்சிட்டு இருப்பீங்க இங்கே வந்து லே போய் தம்மு வேணுவா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க ரெண்டுத்தையும்? இப்போ ஆஃபீஸில் ஒர்க் செய்கிறவங்க பாஸை பிடிக்கவே பிடிக்காது, இரிட்டேட்டிங் பாஸ் வந்தோடனே திட்டுறோம், நாங்கள் சென்சார் போட்டுறோம். ஓகேவா? ஆனால் பாஸ் உங்களுக்கு வந்து சம்பளம் அட்வான்ஸாக வேணும். அவர்கிட்ட போய் நீங்க கெஞ்சினோன்னா நீங்க போய் சார் ப்ளீஸ் சார் நீங்க சார் நீங்க உடனே மூஞ்ச மாத்திக்கிட்டு உங்க வெறுப்பெல்லாம் காணாம போயிட்டு உடனே நடிக்கல அந்த மாதிரி. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க புருஷன் மேலே எதனா கொடுப்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதனாச்சும் ஆகணும்னா என்னங்க எனக்கு சாரி வேணும், எனக்கு நகம் வேணும் அப்படி போறாங்கல்ல, அவ்வளவுதாங்க. அதே மாதிரிதான் இதுவும். ஓகே இப்போ நெகட்டிவ் ரோலே பண்ணிட்டு வரீங்கல்ல, இது என்னைக்குன்னா ஆச்சு இதை பிரேக் பண்ணிட்டு நம்ம வேற எதுனா ரோல் பண்ணோம்ப்பா அப்படின்னு ஆசை எனக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, கண்ணாடியில மூஞ்ச பாக்குறோம்ல. ஓகே இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு வரீங்க? ராட்சசன் வந்து 75வது நாள் இன்னைக்கு. ஸோ அதுக்கு ஆல்மைட்டிக்கு தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கும்கி 2. கும்கி 2 வந்து என்னோட இது எப்படி ஒரு இது அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். இப்போ இந்த டர்னிங் பாயிண்ட் எனக்கு நிலைக்குமா முடிஞ்சிருமாங்கிறது தான் கும்கி 2 கேரக்டர். ஓகே அதுல எந்த மாதிரி ஒரு கேரக்டர்? அது சொல்லவே மாட்டேன். எந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லலாமே, ஒரு லைன்ல சொல்லலாமே. செம்மையா இருக்குமா அந்த கேரக்டர்? பிரபு சலமன் சார் நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் இன்டர்வியூ எடுத்து அப்போ சொன்னாரு உங்க கேரக்டரை பத்தி. நான் இப்போ கால் பண்ணுவேன். அவர் செம்மையா சொன்னாரு. பா அவர்தானே வேற லெவல்ல சொன்னாரு. வேற லெவல்ல சொன்னாரு. அது உங்க வாயில நிப்பா, நீ ஹீரோயின் வருவாப்பா வருவாங்கப்பா அவங்ககிட்ட கேளுப்பா அப்படின்னாரு. அந்த கேரக்டர் சொன்னாரு பாருங்க, ஐயோப்பா உங்க வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு எப்படி இன்டைரக்டா க்ளூ கொடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். நானும் மாட்டிக்க கூடாது, சொல்லிடவும் கூடாது. எப்படின்னா இப்போ வந்து ஓகே வேணாம் சொல்லிட்டா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन. மூளை கிடையாது எனக்கு. பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் மூளை இருக்கு. அது வேற ஒண்ணு இருக்கு, யாருக்கும் இல்லன்னு வெச்சுக்கங்க. அசிங்கமா கமெண்ட் வர போகுது பாருங்க. பழகிடுச்சு. பழகிடுச்சு. ஓகே மைனா திருப்பி பிரபு சாலமன் சார் ஃபர்ஸ்ட் மூவி. எஸ் ஓகேங்களா? அந்த போலீஸ்காரனை அவ்வளோ வெறுக்க வச்சிட்டீங்க பாவம், எதுக்குடா கல்யாணம் பண்ணுன்றது வெறுக்க வச்சிட்டீங்க. முதல் படமே இப்படி ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வரப்போகிறோம், ஃப்ரேமில் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுல, உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராட்சசன் என்ன எப்படி கால் வந்தது அதே தான் அங்கே நடந்தது. ஓகே ஆடிஷன்னும் போது பண்ணவே மாட்டேன் நானுன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு மம்மி வந்து இல்லை நம்ம வந்திருக்கோம், ஓகே மரியாதை கொடுக்க கற்றுக்கோ பண்ணிட்டு
அப்புறம் போயிட்டு இல்லைங்க நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிக்கோ. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 7 சீரியல் வரலும் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இவ்வளோ கேமராவுக்கு புதுசு கிடையாது. ஓகே. ஆடிஷன் எதுக்கு எனக்கு அப்போ ஆக்சுவலி ஆடிஷன் மீனிங் தெரியாது. அப்படியா? ஆடிஷன் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கேமராவோட வைக்கிற ஆடிஷன் சொல்கிறேன், போட்டுட்டு வந்து எதிர்க்க நிற்கிறது இல்லை, டயலாகோட பேசு, உங்களுக்கு அந்த ஃப்ளோ வருதா, நீங்கள் அதுக்கு செட் ஆவீங்களா, அந்த கேரக்டருக்குள்ளே இறங்குவீங்களா, உங்களால் அது கேரி பண்ண முடியுமா என்றது தான் அது. அது அப்போ எனக்கு தெரியாது. என்ன அது கேமரா பார்த்தா நாங்கள் பயந்துருவோமா இருந்தேன். செம்ம கடுப்பில் இருந்தேன் நான். இந்த மாதிரி மம்மி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நான் மம்மியை நல்லா திட்டின்னு இருக்கேன். உட்காந்தான் ஆகணுமா பயங்கரமாக திட்டின்னு இருக்கேன். எதிர்க்க ஒரு ரூமு, டப்புன்னு டோர் திறந்துச்சு, 3 பேர் வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி சாரை பார்த்தது கிடையாது, பிரபு சோலமன் ஐயாவை நான் பார்த்தது கிடையாது. வந்தார், பக்கத்தில் கேமரா கொடு, நம்ம நார்மல் கேமரா வச்சுருப்போம் தெரியுமா, வீடியோ கேமரா, ஆஷ் கலர் வச்சுட்டாரு. இன்னொன்று ஒருத்தங்க ஃபோனு கொடு என்கிட்ட கொடுத்தாரு, அந்த 1100 மாதிரி ஒரு ஃபோனு. உன் புருஷன் வந்து புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு, நீ இன்னும் 1 வருஷம் கூட முடியல, உனக்கு வந்து தலை தீபம் வரைக்கும் வீட்டுக்கு வரல, நீ வந்து எங்கே இருக்கீங்கன்னு மட்டும்தான் கேட்கணும். ஒரு 3 தடவை கேட்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே உச்சியில் இருக்கிறேன், கோவத்தோட உச்சியில் இருக்கீங்க. ஃபோனை பிடுங்கினேன், சொன்னேன். அவர் அந்த நம்ம அதில் ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்துட்டு போல வீடியோவில், அவர் பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். ஃபோனை கொடுத்துட்டேன். எனக்கு வந்து 1 ஹவரில் டிக்கெட்டு கையில் கொடுத்தாங்க, வந்துடுங்க போயிட்டாங்க. 1 ஹவர். சார் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டோ எல்லாம் ஜாலியாகவோ, நீங்கள் அது ஒரு சோஷியலாகவோலாம் சொல்லணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இருக்குதா இல்லையா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதா, போயிட்டு வரியா, போயிட்டு வாமா, ஓகே, ஜஸ்ட் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். சூப்பர், தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஓகே. கும்கி 2 எப்படிலாம் வந்துட்டு இருக்கு? கும்கி 2 எப்படிலாம் வந்துட்டு இருக்கு? படம் எப்படி இருக்கும்? படம் வந்து செம்மையா இருக்கும் தெரியும். இல்ல செம்மன்றது அப்படின்னா எல்லா படமும் செம்மையா தான் இருக்கு. ஏங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராபிக்ஸ்லாம் வச்சு அந்த கும்கி 1 எப்படி இருந்தது பாத்தீங்கல்ல? செம்மையா இருந்தது. ஏங்க நானா பார்க்கல, என்னோட குரு தெரியுதுல. அப்ப கும்கி 2 கும்கி 2 வந்து ஒரு அன்பு, ஒரு பாசம், இமோஷன்ஸ்க்கு எல்லாருமே கத்துப்பாங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நீங்க சினிமாக்கு வரலனா என்னவா ஆகியிருப்பீங்க? நான் என்னவா இருப்பேன்னு விடுங்க, சினிமா என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. புதுசா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணும்போது மனசுல என்ன ஓடும்? நான் யாரு, எங்க, எப்படி இருக்க வேண்டியவ? நடிகர் திலகம் கீர்த்தி சுரேஷ்க்கு பதிலா வேற யார் சாய்ஸ் கொடுத்தா யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? இதுல என்னங்க சந்தேகம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸே நான் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில ஏதாவது கட்சியில சேரணும்னு எந்த கட்சியில சேருவீங்க? அந்த அளவுக்கு தகுதியா யாரும் இல்ல, என்ன பண்றது? விஜய் அரசியலுக்கு வந்தா அவரால் ஷைன் பண்ண முடியுமா? நான் அவர் கூட சேரனா இல்லையான்றத பொறுத்து மட்டும் தாங்க. அப்படியா? விஜய் ரொமான்டிக் ஹீரோவா வந்தா பிடிக்குமா இல்ல ஆக்ஷன் ஹீரோவா வந்தா பிடிக்குமா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எதுவா இருந்தாலும் நல்லா நடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. அடுத்தது வந்து கட் அண்ட் பேஸ்ட் ஒரு ரவுண்டு. நம்ம டாக்ஸ் ஆஃப் சினிமால வந்து ஒரு மெயினான ரவுண்டு. நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுவேன், அதை உங்க ரியாக்ஷனோட டெலிவரி பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணிப்போம் எதுக்கு நீங்க அந்த ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆன்சர், நான் என்னவா இருப்பேன்னு விடுங்க, சினிமா என்னவா இருக்குன்னு கேளுங்க. கமான், இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் என்னவா இருப்பேன்னு விடுங்க, சினிமா என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க சினிமாக்கு வரலனா என்னவா ஆகியிருப்பீங்க? சினிமாவே எந்திருக்காது. ஓகேவா? வேற லெவலா? வேற லெவல். அடுத்த क्वेश्चन கேளுங்க, வேற லெவல்ல இருக்கும். நான் யாரு, எங்க, எப்படி இருக்க வேண்டியவ? கமான்,
நான் யாரு, எங்க, எப்படி இருக்க வேண்டியவ? கொஸ்டின். புதுசா ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது மனசுல என்ன ஓடும்? புதுசா ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது என்ன ஓடும்? நீங்க யாரு, எங்க இருக்க வேண்டியவங்க, உங்களெல்லாம் ஆடிஷன் எடுக்கிறாங்களே அப்படின்னு தோணும்ல? எப்படி மக்க? அடுத்த கேள்வி. இதுல என்னங்க சந்தேகம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸே நான் தான். ஐயோ காமான். ஐயோ, இதுல எங்கனாச்சும் என்ன சிக்க போறீங்களோ? இல்ல இல்ல, கரெக்டா இருக்கும். காமான், ப்ரோசீட். என்னது? இதுல என்னங்க சந்தேகம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸே நான் தான். ஐயோ, கோத்துறாதீங்க. கோத்துலாம் விட மாட்டோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதுல என்னங்க சந்தேகம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸே நான் தான். அப்படியா? ஆமா. நடிகர் திலகம் கீர்த்தி சுரேஷ்க்கு பதிலா வேற யார் சாய்ஸ் கொடுத்தா யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? ஐயோ நீங்க தானா? ஆமா, நோ ப்ராப்ளம். கேளுங்க மம்மிய. உண்மை உண்மை. கமான், எல்லாரும் என்ன கழுவி கொட்டுங்க. கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பாப்பேன். அந்த அளவுக்கு தகுதியா யாருமே இல்லை, என்ன பண்றது? ஐயோ, இந்த பையன் என்னோட சினிமா வாழ்க்கையை முடிக்க போறான். இது அதுக்கும் மேல. இந்த ஊர்லயே நான் இல்லாத மாதிரி பண்ண சினிமா வாழ்க்கையில அதுக்கும் மேல. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 5 வருஷத்துல என்னென்ன மாற போகுது. யூ வெயிட் அண்ட் see. கமான். அந்த அளவுக்கு தகுதியா யாரும் இல்ல, என்ன பண்றது? தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சியில ஏதாவது கட்சியில சேரணும்னு எந்த கட்சியில சேருவீங்க? அதான் பதில் சொல்லிட்டாங்களே, அந்த அளவுக்கு தகுதியா யாருமே இல்லைன்னு. ஓகேவா? சொன்னல 5 வருஷத்துல என்னென்ன மாற போகுது, வெயிட் அண்ட் see. ஓகே, அடுத்த பதில். ஓகேவா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எதுவா இருந்தாலும் நல்லா நடிச்சா தான் எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எதுவா இருந்தாலும் நல்லா நடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஓகே, சூப்பர். நல்லா நடிச்சா தான் உங்களுக்கு பிடிக்கும். விஜய் ரொமான்டிக் ஹீரோவா வந்தா பிடிக்குமா, இல்ல ஆக்ஷன் ஹீரோவா வந்தா பிடிக்குமா? வாட் யூ ஒன்லி சேட் தி ஆன்சர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்து எதுவா இருந்தாலும் நல்லா தான். தூக்கி போட்டு வச்சிரலாம். இட்ஸ் ஃபன். இட்ஸ் ஃபன். யா, இட்ஸ் ஃபன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். ஓகேவா? அத நான் கூட சேர்றேனா இல்லையாங்கறத பொறுத்து தாங்க. நான் அது அவர் கூட சேரனா இல்லையான்னு பொறுத்து. நான் அவர் கூட சேரனா இல்லையான்றத பொறுத்து மட்டும் தாங்க. அப்படியா? இப்போ क्वेश्चन. விஜய் அரசியலுக்கு வந்தா அவரால ஷைன் பண்ண முடியுமா? அப்ப நீங்க அவர் கூட சேர்ந்தா தான் ஷைன் பண்ணுவாரு. obviously. ஓ, எல்லாம் ஒரு வெறும் தளபதி தான். ஓ யா. ஓ, நீங்க because தளபதி. I love him. Okay. I am in love with Vijay. ஸ்லோவா சொல்ற பாத்தீங்களா லாஸ்ட் வேர்ட்? பெருசா சொல்லுங்க. I too love you sir. I love you. We love you. ஆமா, we love you sir. Yeah. Trisha, I too love you. I love Trisha too. அப்படி I too love you. Nayandara, I love you. I love you too. கீர்த்தி சுரேஷ், I love you. I love you too. இப்போ போட்டோ கார்ட்ஸ் நோ செக்மெண்ட். சில போட்டோஸ்லாம் காட்டுவோம், ஓகேங்களா? அவங்க கிட்ட பிடிச்சது தளபதி போட்டோ இருக்கு. தூக்கி போடலாமா? தூக்கிலாம் போட கூடாது. அடுத்த செலிபிரிட்டி வந்தாலும் காட்டு வேணும்ல. ஓகேவா? அதனால அது போயிடுவோம். முதல் இப்ப மாட்டுவீங்க நீங்க. பாட சொல்லுவேன். ஜாலியா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார். இவரை பத்தி சொல்லணும் தானே? சொல்லணும். அவர் இசையமைச்ச பாட்டம் பாடணும். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டையே வேர்ல்டு மேப்ல இவ்ளோ பெருசா காமிச்சிட்டாரு. செம்மல. ஆஸ்கார்ஸ் கனவு கூட காண முடியாது நம்மளால. சூப்பர். அந்த ஆஸ்காரோட கேட் ஃபங்க்ஷன் கேட் வாசலுக்கு போறது கூட நம்மளால செக்யூரிட்டியா கூட போக முடியாது போல. யோசிக்க முடியாது. சோ செம்மல. யா. இப்போ you give. Now you sing. எப்படி? அத்தங்கர மரமே அரச மரையிலே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. ஆலமரமே இல்லை இப்ப நம்ம ஊர்ல. போதும். அடுத்து. ஓகே, அடுத்த காட் மணிரத்னம் அவர்கள். ஈவன் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாம
பாலிவுட் ஆக்டர்ஸ் ஆல்சோ சான்ஸ் ஒரு கால் வராதா அவர்கிட்ட இருந்து வராதா அப்படி ஏங்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து கஜோல் மேடம் வந்து ஓப்பனா இன்டர்வியூ தந்திருக்காங்க. எனக்கு கால் வந்தது, பட் நான் அது வந்து பிராங்க் கால்னு நினைச்சு கரண் ஜோஹர் அவர் தான் கால் பண்றாருன்னு நினைச்சு கரண் ஃபோன் வை இன்னும் வச்சுட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு எனக்கு ஒரு கால் வந்தது. அவரா இருப்பாரோ? ஓகே, வீட்டு வேலைக்காரியாகும். வேலைக்காரி செம்பாவா இருக்கட்டும். குழந்தை, அந்த குழந்தைய நீ கூப்பிடுற? செம்பா குழந்தை தான் தெரியும், நல்லா இருக்காங்கல்ல. குழந்தையும் விடுறது இல்லை, நாங்களே இப்படிதான். நீங்க செம்பாங்க குழந்தையாங்க, அது 22 வயசுங்க. அவங்க செல்லமா கூப்பிட்டுப்போம், அது இதுன்னு செல்லமா கூப்பிட்டுப்போம் அந்த மாதிரி தான். ஆமா இல்ல சஞ்சீவ், சாரி சஞ்சீவ் ஞாபகம் வருது. ஓகே, ஃப்ரெண்ட் அவரும் பாஸ் பண்றேன். ஜிப்ரான் அவர்கள். ஓ காட், என்னோட ராட்சசன் படத்தோட மியூசிக் டைரக்டர். பீஜியத்திலேயே சும்மா அங்க போய் நின்ட்டாரு. இவரை பத்தி நான் சொல்றதை விட நீங்க போய் எல்லாருமே சொல்லுவாங்க. ராட்சசன் படத்துல ப்ளஸ் மியூசிக் தாங்க அலற விட்டாரு. மியூசிக்ன்றதை விட பிஜிஎம் வேற லெவல்ல, செம்ம இல்ல, பிரம்மாண்டம். வாவ். இவருக்கு வந்து சங்கர் சார் என்ன பேர் வைக்கிறது விட பிரம்மாண்டம் சார்னு பேர் வச்சிருக்கணும். ஏன்னா இவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கதையாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த செட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து இப்படி பார்க்குறது இல்லை, இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அவருக்கு எனக்கு தெரியும், அவரு கூட எல்லாம் நடிக்கிறது இல்லை, அவரை மீட் கூட பண்ண முடியாது. பண்ணலாம் நம்பிக்கை தானே வாழ்க்கை, அது மட்டும் தான் இருக்குது, இருக்கணும் அந்த வாழ்க்கையில. பாகுபலி ப்ளீஸ் கொடுங்க. இவர் எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு அடிக்ஷன் வந்து சாரோட படத்துல ஒரு பெரிய விஷயம், நான் எப்பவுமே உயரமா இருக்கேன் சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் பாகுபலியை பார்த்த பிறகு கூப்பிடுங்க வரேன். பாகுபலியில எல்லாருமே வந்து 9-10 ஸோ எந்த படத்துல இவரோட படத்துல ஒரு வேலைக்காரி ரோல்னாலும் சார் இந்த அளவுக்கு யார் சொல்லுவா சார், என்ன ஒரு வேலைக்காரன் கூட இல்ல சார், வேலைக்காரிக்கு வேலைக்காரனா இருந்தா கூட கூப்பிடுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் சந்தானம். ஓ கொடுங்க. சந்தானம் சார் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் காமெடின்னு தான் பார்த்தோம், இப்போ ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூட ஒர்க் பண்ண பெருமை எனக்கு இருக்கு. நண்பன்டா படத்துல நயன்தாரா மேம், உதயநிதி சார் அண்ட் சந்தானம் சார், இவங்க 3 பேர் தான் காம்பினேஷன் எனக்கு, வேற யாரோடையும் காம்பினேஷன் கிடையாது. என்ன ஆச்சு, ஒரு இன்சிடென்ட் சார், வித்தவுட் யுவர் பர்மிஷன் நான் இதை சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. நான் வந்து நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டோம். எனக்கு வந்து மெசேஜ் வருது ஒரு நம்பர்ல இருந்து, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நண்பன்டா படத்தில் உங்ககிட்ட நான் பேசணும், உங்களை நான் பார்க்கணுங்கிற மாதிரி கேமராமேன் பாலா சார் நம்பர்ல இருந்து. பாலா சார் வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். ஸோ டைரக்டர் பாலா சார்ல கேமராமேன் பாலா சார், அவர் நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. நான் வந்து இது இப்படிதான் உட்காந்துருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இவர் வேற யாருக்கும் அனுப்புறது எனக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா நான் வந்து லைக், அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தது. நான் ரிப்ளை பண்ணேன், சார் நிஜமாவா, அப்படியா, நான் பாட்டுன்னு பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து கேட்கன்னு இவரு சிரிக்கிறாரு. பாலா சார் வந்து சொல்றாரு, மா நான் இல்லம்மா அது இவருமா, இவரு வச்சு செஞ்சாருமா, நான் இல்லம்மான்ட்டாரு. ஸோ வாலு நம்பர் 1 இவர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி காமெடியன்ஸ்
அந்த மாதிரி மற்றவங்கள சிரிக்க வைக்கிறவங்க மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு என்ன துன்பம் இருந்தாலும் அது ஒரு சைடு வச்சுட்டு மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டு அவங்க கவலையை மறந்து சிரிக்கிறது அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் வர டேலண்ட் கிடையாது. சூப்பர். ஒன் ஆஃப் அ கைண்ட். சமல. கும்கி 2 மியூசிக் டைரக்டர் நிவாஸ். ஓ, இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவரோட டேலண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து வேற லெவலில் இருக்கும். இவர் தான் கும்கி 2 மியூசிக் டைரக்டர். ஓகே. இவரை வந்து ஆக்சுவலி நான் மீட் பண்ணது கிடையாது, பார்த்தது கிடையாது. தற்செயலாக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மீட்டிங்கில் ஓகே இவர்கள் வந்து பாட்டு பாடினாங்க. ஹை பிச்சாங்க அது இவர் பாடினது. என் டவுட் வந்துச்சா? நான்லாம் வந்து வாய்ஸ் அங்கே உடையம் தருவேன் சின்ன பிட் ஹை பிச் போகும்போது, இல்லை அட்லீஸ்ட் மூச்சு விட்டு எடுப்பாங்க. நான் அப்படி இருந்தேன். அசால்ட்டா பண்ணிட்டாரு, அசால்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. வேற லெவல்ல. காட்ஸ் கிஃப்ட். ஓகே. ரொம்ப நல்லா வரணும், வருவாரு. அவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நான் அண்ணன் வாத்துக்கோ நான். பட் இவங்களோட பாண்டிங் எங்கேயோ இருக்கு. அண்ட் இவங்க ஃபாதரும் இண்டஸ்ட்ரி தான். அது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க. டு ஒர்க் டுகெதர். வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பாசம் அதெல்லாம் தட்ஸ் டிஃப்ரெண்ட். சினிமாவில் வரும்போது amazing. Okay. Hello, this is actor Susan George. You're watching me on talksofcinemas.com.